இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்புறது? 180 இடங்கள் ஜெயிக்கணும். அவங்களுக்கு என்ன குறி தெரியுமா? மகாராஷ்டிரா மாதிரி இந்த இடத்துல ஒரு அதிரடியான ஒரு கூட்டணி அமைச்சு டிஎம்கேக்கு வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் வந்து நாம் இருக்கோங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இந்த மாநிலத்தில் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதுதான் அவர் வர்றதுக்கான பின்னணி. எவ்வளோ தலைவர்கள் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ அமித்ஷா வர்றதுனால அதிரடி அப்படின்ட்டு வந்து சொன்னீங்கல்ல, யாருக்கு அதிரடி, எதனால் அதிரடி? அதிரடிங்கிறது வந்து இவங்களுடைய அந்த போல்டு மூவ் தான். எப்படி வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரோ 234 200 ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க, கொஞ்ச நாளாக அது ஸ்டாப் ஆகி போச்சு. அவங்களுக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அதிரடி மூவு டிஎம்கே எதிர்த்தது. ஏன் காரணம் சொல்கிறேன், ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கலாம். கனிமொழியெல்லாம் வந்து கண்டினியூஸ்லி கான்டாக்டில் தான் இருந்திருக்காங்க. அதை தவிரவும் சில எம்பிஸ்லாம் கூட அவங்க வந்து கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. சில டிஎம்கே எம்பிஸ் கூட நிர்மலா சீதாராமன் போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணுச்சு, சரி இவங்களுக்கு வந்து மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஆதரவு வேண்டி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த கடந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் இவங்க ஆடின ஆட்டம் இருக்கு இல்லையா, நரேந்திர மோடிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது வந்து பச்சோந்தி தான், இது வந்து தன்னுடைய நேரத்தை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும்.